படம் ஆரம்பத்திலிருந்தே நிறைய சர்ச்சைகள் ஆரம்பிச்சதப்போ திரைப்பட விநியோகஸ்தர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நடுவில் நிறைய ஏதோ ப்ராப்ளங்கள் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. படம் வளர வளர அது ஜாஸ்தி ஆயிடுச்சு. படத்தோட முடிவில் எஜமான் படம் அவுட்டு, பண்டிலு, ரஜினிகாந்த் ஒரு வழி பண்ணிட்டார். உதயகுமார் ரஜினிகாந்த் யாராச்சும் ஒரு வழி பண்ண முடியுமா சார்? அது இட்ஸ் நாட் பாசிபிள். அதே மாதிரி ஏஎம் சார், சரவணன் சாருக்கு இந்த தேவையா? ஃபிலிம் இன்ஸ்டியூட் பசங்க நான் போய் டெபிசிட் ஃபிலிம் டைரக்டர்ஸ்னு பேரு ஒரு வழி பண்ணிட்டார் ஏவிஎம். இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நானே பயந்துட்டேன்னா, தெரிஞ்சோ தெரியாமலையோ ஃபுல் படம் வேட்டி கட்டி ரஜினி சாரை நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டோமோ, அவருடைய ஹீரோயிசம் இல்லாமல் வேற வேற மாதிரியான கதையை நம்ம எடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்த காலகட்டத்தில் 2வது வாரம் நான் பொன்னுமணி படத்தோட ஷூட்டிங்கில் பொள்ளாச்சியில் இருந்தேன். 2வது வாரம் பயங்கர பரபரப்பாக இந்த படம் தோத்துருந்த சந்தோஷத்தில் நம்ம ஆட்களில் நிறைய பேர் யாராருக்குன்னு அவங்கவுங்களுக்கே தெரியும் சந்தோஷப்பட்டு இருக்கிற சமயம். அப்போ ரொம்ப டென்ஷன் எனக்கு. அடுத்த நாள் ஷூட்டிங் நம்ம எப்படி பண்ணுறது?